பாண்டிய ஸ்டோர்ட்டோட எபிசோட் தங்கமயில் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சி அப்போ நம்மளுடைய ராஜி போகிறாங்க. ராஜி இருந்துட்டு, அக்கா என்னக்கா இப்படி அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இல்லை ராஜி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, படித்து அப்பா அம்மா கிட்டே சொன்னேன். ஆனால் அவங்க தான் என்னுடைய பேச்சை கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் என்னை வெறுக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது ராஜின்றாங்க. இப்படி அத்தை கூட என்னை புரிஞ்சுக்கிற அத்தை மாமா எல்லாருமே என்னை இப்படி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜி. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எல்லாமே சரியாகிடும் சரிங்களா? நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்லை ராஜி, இனிமேல் எதுவும் சரியாக போகிறதில்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு ராஜின்றாங்க. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லைன்றாங்க. அது இல்லாத இந்த குழந்தை விஷயத்தில் போய் சொல்லவே இல்லை ராஜி, உண்மையிலே நான் கன்சீவாக தான் இருந்தேன்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன்றாங்க. நான் எதுக்காக குழந்தையோட விஷயத்தில் போய் சொல்ல போகிற சொல்லுன்றாங்க. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் குழந்தை விஷயத்தில் போய் சொல்கிறதா இருந்தா நான் ஏன் அவ்வளோ சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்ப சொல்லுன்றாங்க. ராஜி, இன்னொரு நகை விஷயம் உனக்கும் மீனாக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை மீனா ஏதாவது சொல்லியிருக்குமோ அப்படின்றாங்க. போச்சு அந்த ஒரு விஷயம் தெரிய வந்தால் என்னுடைய கதை கந்தல் ஆகிடும். அக்கா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன் யோசிச்சுட்டு இப்படி பதட்டமாக இருக்கீங்க? யோசிக்காம என்ன பண்ண சொல்கிற ராஜி? ஏன்னா என்னோட வாழ்க்கையே இப்போ ஒரு மாதிரி இருக்கு ராஜி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாதானப்படுத்தவும் கோமதி வராங்க. ஏண்டி என்னடி சும்மா அவகிட்ட நடித்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கியா ராஜி? இவளுடைய நடிப்பெல்லாம் நம்பிடாதம்மா, பக்கா கிரிமினல்ன்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு கிரிமினலை பார்த்தது இல்லை. எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு எப்படி இருக்கா பார்த்தியான்றாங்க. இவளெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னடி ஜென்மம் நீன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான்றாங்க. இப்படியெல்லாம் யோசிக்க யாரும் உனக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க? உன்னுடைய அப்பாவா அம்மாவான்றாங்க. இங்கே பாரு, நீங்களே ஒரு ஃப்ராடு குடும்பம்னு என்னென்ன பேச முடியுமோ கோமதி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்க மயிலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்புறம் பாண்டியன் கோமதின்றாங்க. வரேன், நான் 2 பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு, கோமதி என் பசங்களுக்கு ஒன்றுனா சும்மா இருக்க மாட்டேன், நான் பொங்கி எழுந்துடுவேன், காலையில் விடிஞ்சதும் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது வேண்டாத்த, எப்படி இந்த விஷயத்தை இப்படி விட சொல்றியா? என் புள்ள சரவணை இந்த அளவுக்கு உடஞ்சி போய் நான் பார்த்ததே இல்லை நீன்றாங்க. ஏன் உன்னை விட்டு அவனுக்கு வேறு பொண்ணே இல்லை நீ நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடியோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. பயங்கரமாக திட்டு வெளியே போகிறாங்க. இங்கே மயிலும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ராஜி அதை பார்த்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. தூக்கம் வராமல் கோமதி உட்காந்துட்டு இருக்கவும் பாண்டியன் தூங்க சொல்லுவாங்க. தூக்கமே வரலங்க. சரவணன் தூங்கிட்டானா? தூங்கிட்டான் சரவணன்றாங்க. சரவணன் நடிக்கும் போது தாங்க கஷ்டமாக இருக்குது. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆனால் ஏங்க அந்த மயில் இப்படி ஏமாற்றிட்டான் அவனன்றாங்க. அவன் எவ்வளோ உண்மையாக இருந்தான்றாங்க. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக மன்னிக்கவே கூடாதுங்க இவங்கள அப்படின்வாங்க. அரசு என்னமாச்சு, தூக்கமே வரலம்மா, அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுதில்லம்மா, ஆனால் நினச்சா கஷ்டமாக இருக்குன்னுவாங்க. பாண்டியன் அரிசி பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நீ தூங்குமான்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த மயிலை நம்ம சும்மா விடக்கூடாதுங்க. நம்ம பிள்ளை இப்போ சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாத தவிச்சிட்டு இருக்கானா, அதுக்கு காரணமே அவன் மட்டும்தாங்கன்றாங்க. அதுக்கான பாடத்தை கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான ஒரு வேலையை பண்ண அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். கோமதி, நீ கவலைப்படாத, நிம்மதியாக தூங்கி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு உடம்பு பண்ணுதாங்க, சொல்லாமல் இது இருக்காதீங்க, சொல்லுங்கன்றாங்க. கோமதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், முதல்ல நீ படுத்துட்டு தூங்க அப்படின்வாங்க. கோமதியை படுக்க சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பாண்டியன் நினச்சி பார்த்துட்டு கோவப்படுறாங்க. இந்த விஷயத்தை இப்படி விடக்கூடாது, நம்ம புள்ள சரவண சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா நம்ம புள்ளியோட சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்கல்ல, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அதாவது பாண்டியன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாண்டியன் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? தங்கமயிலோடைய அம்மா அப்பாண்டி எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்க தான் படுத்த போகிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.